நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு மாமலர் அத்தியாயம் 84. பெரிதொரு சோலை. தேவயானி தன்னை உணர்ந்த போது ஒரு கணம் சோலையில் இருந்தாள். ஹரண்யபுரியா என வியந்து இடமுணர்ந்து எழுந்தமர்ந்தாள். பறவையொலிகள் மாறுபட்டிருந்ததை கேட்டாள். உடல் மிக களைத்திருந்தது. வாய் உலர்ந்து கண்கள் எரிந்தன. சாளரத்தினூடாக தெரிந்த வானம் கரிய தகடு போல் இருந்தது. சாளர திரையை விலக்கி தொலைவை நோக்கிய போது விடிவெள்ளியை கண்டாள். எண்ணீராத இனிய சொல் போன்று அது அவளை உளம் மலரச் செய்தது. விழி அசைக்காது அதையே நோக்கி கொண்டிருந்தாள். ஒரு முத்து, ஓர் ஊசி துளை, ஒரு விழி, ஒரு யாழ் நரம்பு துடிப்பு, ஒற்றை சிறு மணியோசை மொத்த புவியையும் ஒரு பெருங்கலம் என உந்தி கவிழ்த்து அதில் நிறைந்திருக்கும் இருள் அனைத்தையும் உருகி ஓடச் செய்கிறது. இருள் கரைவதை அவள் நோக்கி கொண்டிருந்தாள். முதற் பறவை ஒலியை தொடர்ந்தெழும் ஒலி கலவை, முதல் செந்தீற்றல், பெருஞ்சோர்வுக்கு பின் விடிபவை புத்தம் புதிய காலைகள். ஒரு சிறு சாம்பல் நிற குருவி சிறகடித்து வந்து சாளரத்தினூடாக பாய்ந்து உள்ளே நிறைந்த விடி குளிர் காற்றில் தாவி தாவி சுழன்று மீண்டும் சாளரத்தை அடைந்தது. சட்டத்தில் அமர்ந்து இருமுறை சிறகடுக்கிய பின் மணிக்கண்களை உருட்டி சிறு அலகை திறந்து ரிப் ரிப் என்றது. துடித்தெழுந்து காற்றில் ஏறி அரை இருளை கிழித்து அப்பால் சென்று மறைந்தது. காலடி ஓசை கேட்டு கிருபர் வருவதை அவள் உணர்ந்தாள். வாயிலுக்கு அப்பால் நின்று அவர் வாழ்த்துரைக்க உள்ளே வரும்படி கையசைவால் ஆணையிட்டாள். கிருபர் உள்ளே வந்து தலை வணங்கி, அனைத்தும் சித்தமாகிவிட்டன பேரரசி. முதல் ஒளி எழுகையில் குடிதெய்வங்களுக்கு பூசணைகள் தொடங்குகின்றன. அதன் பின்னர் படையலும் கூட்டுணவும், தொடர்ந்து இளையோரின் போர் விளையாடல்கள். உச்சி பொழுதில் உணவுக்கும் ஓய்வுக்கும் பின்னர் அந்தியில் பெண்களும் இளையோரும் ஆடல் நிகழ்ச்சிகளை நிகழ்த்துகிறார்கள் என்றார். நான் சித்தமாக வேண்டும், சேடியரை அனுப்பச் சொல்லுங்கள் என்றாள். கிருபர் எந்த மாற்றமும் தெரியா விழிகளுடன், நேற்று அந்தியிலேயே சாயாதேவி தனிப்புறவியில் கிளம்பி சென்றார், தங்கள் ஆணை என்று தெரிவிக்கப்பட்டது என்றார். அவள் ஆம் என்று தலையசைத்தாள். மீண்டும் ஒரு முறை தலை வணங்கி அவர் வெளியே சென்றார். எழ எண்ணம் இருந்தும் உடல் அசையாமல் இருந்தது. வெளியே வானம் ஒளி கசிவு கொண்டு வருவதை எண்ணமில்லாது ஒழிந்த உள்ளத்துடன் நோக்கி கொண்டிருந்தாள். கல்வளையல்களின் ஒலி கேட்டது. தொல்குடியைச் சேர்ந்த இரு பெண்கள் உள்ளே வந்து கதவருகே நின்றனர். ஒருத்தி கதவை அசைத்து ஒலி எழுப்பினாள். புன்னகையுடன் தேவயானி எழுந்தபோது ஒருத்தி, நீங்கள் எங்களை விட மிக உயரமாக இருக்கிறீர்கள் பேரரசி என்றாள். அவர்களுக்கு முறைமை சொல் உரைக்கவும் வணங்கவும் தெரிந்திருக்கவில்லை. தேவயானி புன்னகையுடன் ஒருத்தியின் அருகே சென்று தோளை தொட்டு, ஆம், ஆனால் என்னளவு உயரம் இருந்தால் உங்களால் காடுகளுக்குள் எளிதில் புகுந்து செல்ல முடியாதல்லவா என்றாள். ஆம் என்றாள் அவள். ஆகவே உங்கள் உடல் உங்களுக்கு பொருத்தமானதே. இருவருமே இளமான்களைப் போல் அழகிகள் என்றாள். இருவரும் நாணி உடல் வளைத்து பின் கைகளால் வாய்ப்பொத்தி ஓசையிட்டு சிரித்தனர். நான் நீராட வேண்டும், எனது ஆடைகளை எடுத்துக்கொண்டு வருக என்றாள். முதல் பெண், இதோ எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்ற பின் குழம்பி, எந்த ஆடை என்று எங்களுக்கு தெரியவில்லை பேரரசி, தாங்களே எடுத்து தந்தால் நாங்கள் கொண்டு வருகிறோம் என்றாள். சிரித்தபடி தேவயானி சென்று பேழையை திறந்து தன்னுடைய அணியாடைகளையும் உள்ளாடைகளையும் எடுத்து வைத்தாள். அவர்கள் அதை மூங்கில் கூடைகளில் அடுக்கி எடுத்தபடி அவளுடன் வந்தனர். முற்றத்தை கடந்து சுனைக்கு செல்லும் போது இருவரும் அவளுடன் இடைவெளி அழிந்து அணுகிவிட்டிருந்தனர். பேரரசி என்று சொன்னபோது நாங்கள் தெய்வங்களைப் போல என்று கற்பனை செய்து கொண்டிருந்தோம். ஏனென்றால் கதைகளில்தானே தெய்வங்களும் பேரரசிகளும் வாழ்கிறார்கள். ஆனால் நேரில் பார்த்தபோதுதான் நீங்கள் மானுடர் என்று தெரிந்து கொண்டோம் என்றாள் ஒருத்தி. ஆனால் தேரில் வருகையில் உண்மையில் தெய்வம் போன்றே தெரிந்தது. நீங்கள் பேசி சிரித்த போதுதான் மானுட பெண் என்று தெளிந்தது என்றாள் இன்னொருத்தி. இங்கெல்லாம் பெண்கள் இவ்வாறு நிமிர்ந்து அமர்வதற்கு ஆண்கள் ஒப்புவதில்லை. நாங்கள் மீறினால் எங்கள் ஆண்கள் அடிப்பார்கள் என்றாள் முதல் மலைப்பெண். ஆண்கள் ஒருபோதும் நம்மை அடிக்க ஒப்புக்கொள்ளக்கூடாது என்றாள் தேவயானி. ஏன் என்று அவள் கேட்டாள். உடல் மேல் அவர்கள் செல்வாக்கு செலுத்தினார்கள் என்றால்
உள்ளத்திலும் எண்ணத்திலும் அவ்வாறே ஆகிவிடும். பிறகு அவர்களின் அடிகளை நாமே கேட்டு பெற்றுக்கொள்வோம் என்றாள் தேவயானி. ஆம், உண்மைதான். ஆனால் அவர்கள் அடிக்கும்போது என்ன செய்வது என்றாள் இரண்டாம் அவள். கண்ணில் மண்ணை வாரி வீசிவிட்டு அப்படியே ஓடிவிட வேண்டியதுதான் என்றாள் முதலாம் அவள். இருவரும் அந்த சிறு நகைச்சுவைக்கு உடல் குலுங்க சிரித்தனர். சிரிப்பை நிறுத்தி கண்களை துடைத்த பின் மீண்டும் வெடித்து சிரித்தனர். முகம் சிவந்து உடலே அதிரச் சிரித்து பின் மூச்சிறைக்க ஓய்ந்தனர். தேவயானி தன் முகம் மலர்ந்திருப்பதை உணர்ந்தாள். ஒரு சிரிப்பில் மிக எளிதாக ஒதுக்கி தள்ளக்கூடியவைதானா இவை அனைத்தும்? முகில்களைத்தான் மலையென எண்ணிக்கொண்டிருந்தோமா? அவ்வெண்ணம் வந்ததும் அவள் மீண்டும் சோர்வடைந்தாள். நீர் வெளிம்பருகே அரசமரத்தின் வேர்களில் ஆடை கூடையை வைத்தனர். முதலாம் அவள், தாங்கள் நீராடும் போது ஆண்கள் அனைவரும் வெளியே சென்று விட வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றாள். யார் என்று தேவயானி கேட்டாள். உங்கள் அமைச்சர் என்று அவள் சொன்னாள். எவருமே பார்க்கவில்லை என்றால் பெண்களுக்கு வருத்தமாக இருக்காதா என்று நான் அவரிடம் கேட்டேன். நான் கேட்டதே அவருக்கு புரியவில்லை என்றாள். இரண்டாம் அவள் சிரிப்பை அடக்கி பின் கையை தட்டியபடி உரக்க நகைத்தாள். குளிர்ந்த சுனை மரக்கூட்டங்களுக்கு நடுவே வானில் கசிந்த மெல்லிய ஒளியை தான் வாங்கி மான்விழி போல் உள்ளொளி கொண்டு சருகுகள் உதிர மெல்ல சிலிர்த்தபடி கிடந்தது. ஆடைகளை களைந்து இடையில் மட்டும் சிற்றாடை அணிந்து நீரில் இறங்கினாள் தேவயானி. குளிர் கால்களை தழுவிய போதுதான் உடல் எத்தனை வெம்மை கொண்டிருக்கிறது என்று தெரிந்தது. கை நீட்டி பாய்ந்து நீரில் நெடுந்தொலைவு சென்று மூழ்கி முகத்தில் விழுந்த கூந்தலை தலைக்கு பின்னால் சுழற்றி முடிந்தபடி எழுந்தபோது உடலிலிருந்து வெப்பம் ஒழுகிச் செல்வதை உணர முடிந்தது. உள்ளே இருந்து ஒரு வெம்மை எழுந்து காது மடல்களை சிவக்கச் செய்தது. சேடியர் போல் தரையில் நின்று பொருட்களுக்கு காவல் இருக்காமல் இரு மலைப்பெண்டிரும் ஆடை களைந்து நீரில் பாய்ந்து நீந்தி அருகே வந்தனர். முதலாம் அவள், மறு எல்லை வரை சென்று வருவோமா என்றாள். ஆம் என்றபடி தேவயானி நீந்தினாள். நீண்ட கைகளை தூக்கி வைத்து அவள் நீந்திய போதிலும் கூட ஒரு மலைப்பெண் கால்களால் நீரை உந்தி மீன் போல துள்ளி துள்ளி விழுந்து அவளை முந்தி சென்று விட்டாள். மறுகரையில் சரமலர் சிலிர்த்த நாணல்கள் நடுவே நின்ற பாறை ஒன்றில் ஏறி நின்று கைகளை அசைத்து வெண்பற்களை காட்டி உரக்க நகைத்தாள். தொடர்ந்து நீந்தி சென்ற தேவயானி அப்பாறையில் ஏறி கொண்டாள். உங்கள் முலைகள் பெரியவை அரசி, யானை மத்தகம் போல் இருக்கின்றன அவை என்றாள் அவள். தேவயானி நகைத்து, ஆம், எங்களுக்கு அப்படித்தான் என்றாள். உங்கள் குழந்தைகளும் பெரிதாக இருக்குமோ என்றாள் தொடர்ந்து நீந்தி அவள் அருகே வந்து நின்ற இன்னொரு பெண். ஆம், அவர்கள் அரசர்கள் அல்லவா என்று கரையில் நின்ற முதலாம் அவள் சொன்னாள். தேவயானி வருக என்று சொல்லி மீண்டும் நீரில் பாய்ந்து நீந்தி முதற்கரைக்கு செல்லலானாள். கூவி சிரித்தபடி அவர்கள் தொடர்ந்து வந்தனர். ஒருத்தி தேவயானியின் முடியை பற்றி இழுத்து மூழ்கடித்த பின் தாவி விலகிச் சென்றாள். தேவயானி சிரித்தபடி அவளை அணுகி பிடித்து நீரில் மூழ்கடித்து தலைக்கு மேல் தாவி அப்பால் சென்றாள். நீராடும் போது முழுக்க அவர்கள் இடைமுறியாது பேசிக்கொண்டே இருந்தனர். சிட்டுக்குருவிகளைப் போல களிப்பு இயல்பாக சொற்களாகி சிந்திக்கொண்டே இருந்தது. அச்சிற்றூருக்கு வெளியே மனிதர்களையோ நிலங்களையோ அவர்கள் பார்த்ததில்லை. ஆனால் மொழி வழியாக அவர்களுக்கு பாரத வருஷம் முழுமையும் தெரிந்திருந்தது. அணிகளை பற்றி ஆடைகளை பற்றி அவர்கள் அவளிடம் முசாவி கொண்டிருந்தனர். ஒவ்வொரு செய்திக்கும் மகிழ்ந்து சிரித்து குலுங்கி மீண்டும் வினாக்களை எழுப்பினர். அணிகளை பற்றிய பேச்சில் சலித்து உறவுகளை பற்றிய பேச்சுக்கு சென்றனர். அதில் குன்றா ஆர்வம் அவர்களுக்கு எழுந்தது. ஆண்களை பற்றித்தான் அவர்கள் கேட்டனர், வீரர்களை, பயணிகளை. அங்கே தெற்கு முனையில் கடல் இருக்கிறது என்றாள் முதலாம் அவள். கடல் என்றால் இந்த சுனை போல 1000 மடங்கு பெரிது. கைகளை விரித்து அவ்வளவு பெரிது. அதன் முனையில் ஒரு சிறுமியை தெய்வமாக நிறுத்தி இருக்கிறார்கள். மெய்யான சிறுமி அல்ல, முன்பு மெய்யான சிறுமியாக இருந்தாள். அதன் பிறகு அவளை சிலையாக ஆக்கிவிட்டார்கள். அவளை கன்னி தெய்வம் என்று தொழுகிறார்கள். அந்த தெய்வம் எப்படி இருக்கும் என்று நான் கேட்டபோது பெரிய கண்களுடன் அஞ்சிய சிறுமி போல் இருக்கும் என்று எங்கள் பூசகர் சொன்னார். அவள்தான் வெல்லப்படாத அரசி, ஏனென்றால் அவள் கன்னி என்றாள்.
அவர்கள் உதவ தேவயானி அரசிக்குரிய ஆடை அணிந்து மணிமுடி சூடி ஒருங்கி வந்தாள். அவர்கள், சென்று விடாதீர்கள் அரசி, இதோ நாங்களும் ஆடை மாற்றி வருகிறோம் என்றபடி விரைந்து ஓடி தங்கள் குடிமுறைப்படி இடை சுற்றி தோளிலிட்ட மாந்தோள் ஆடை அணிந்து கல் மாலைகளும் கல்வளைகளும் குலுங்க ஓடி வந்தனர். நீங்கள் இருவரும் என் அருகே நில்லுங்கள் என்று தேவயானி சொன்னாள். ஆம், நாங்கள் உங்கள் அருகே இருக்க வேண்டும் என்று அமைச்சர் சொன்னார். எங்கள் கல்மாலைகளை பார்த்துவிட்டு பொன்னணிகள் வேண்டுமா என்றும் கேட்டார். வேண்டாம் என்றோம் என்றாள். ஏன் என்று தேவயானி கேட்டாள். அவற்றை நாங்கள் அணியலாமா என்று எங்கள் குடிமூத்தார் முடிவெடுக்க வேண்டும். அவர்கள் அதை பற்றி இன்னும் பேசி முடிக்கவே இல்லை. எந்த ஒரு செய்தியையும் அவர்கள் பேசி முடிப்பதற்கு பல மாதங்களாகும். நீங்கள் அந்த அணிகளை இங்கு கொடுத்துவிட்டு செல்லுங்கள். அவர்கள் முடிவெடுத்த பிறகு நாங்கள் அணிகிறோம் என்றாள். வேண்டாம் என முடிவெடுத்தால் என்று தேவயானி சிரித்தபடி கேட்டாள். அப்படி முடிவெடுத்தால் நான் முதுதந்தையின் முடியை பிடித்து உலுக்குவேன். வேண்டாம் என்று சொல்லிவிடுவாரா என்ன? வெளியே சூதர்கள் தங்கள் இசை கலங்களுடனும் அணித்தாளங்களுடனும் காத்து நின்றிருந்தனர். காலையொளி சுழித்தும் வளைந்தும் என்னும் கவச உடை அணிந்த காவலர்கள் படைக்கலங்களுடன் நிறைவகுத்தனர். அவள் கைகூப்பியபடி வெளியே வந்ததும் வாழ்த்தொலிகளும் மங்கள இசையும் ஒருங்கே எழுந்தன. குருநகரியின் செங்கோலுடன் கவச வீரன் முன்னால் செல்ல, கொடியேந்திய வீரன் தொடர படைக்கலம் ஏந்திய வீரர்கள் நிறைவகுத்து முன்னேகினர். அவர்களுக்கு பின்னால் தேவயானி இருபுறமும் மலைக்குடி செடியர் தொடர அரசியருக்குரிய நீள் காலடி கொண்ட சீர்நடையில் சென்று மேடையை அடைந்தாள். பணிக்குறை தீர்க்கப்பட்டு மலர்களும் மாலைகளும் கொண்டு அணி செய்யப்பட்ட மேடையின் நடுவே தோதகத்தி மரத்தால் புதியதாக செய்யப்பட்ட அரியணை இருந்தது. அவள் அதில் அமர்ந்ததும் முற்றம் முழுக்க கூடி நின்ற குடியினர் கைகளை தூக்கி வாழ்த்தி குரல் எழுப்பினர். பெண்கள் குரவையிட்டனர். அவர்களை முற்றிலும் புதியவர்களைப் போல அவள் நோக்கி கொண்டிருந்தாள். அவ்வாழ்த்தொலிகள் வேறெவருக்கோ அளிக்கப்படுவது போல் தோன்றியது. அத்தனை விரைவாக அனைத்திலிருந்தும் தன் உள்ளம் விலகிவிடுமென்று எண்ணிய போது அவளுக்கே விந்தையாக இருந்தது. விலகி நின்று நோக்குகையில் அவை எத்தனை வேடிக்கையாக பொய்யாக தெரிகின்றன என்று வியந்து கொண்டாள். அத்தனை அவைகளிலும் முற்றிலும் விலகிய சிலர் இருந்திருப்பார்கள். அவர்கள் முன் எளிவரல் நடிகையாக அமர்ந்திருந்திருக்கிறேன். அணிச்சொல் கோத்து அமைத்த வாழ்த்துக்கள் நகைகள் போல் இருந்தன. நகைகள் எத்தனை பொய்யானவை! மானுடனின் ஆணவமே நகைகள். எனக்கு மலர் போதவில்லை, தளிர் திகையவில்லை என அவன் தெய்வங்களிடம் சொல்கிறான். முகமனுரைகள் உணர்வெழ்ச்சியால் சொல்லப்படுவனவற்றை சேர்த்து உணர்வை நீக்கி அணிமொழிகள் என்று ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். பொய் மலர்கள் போல எவரை புகழ் பாடுகிறார்கள்? மண்ணாளும் அனைவருக்கும் ஒரே புகழ்மொழி என்றால் புகழப்படுவது மண்ணாழ்வது என்னும் செயல்பாட்டை அல்லவா? வணக்க முறைமைகள், நடனங்களிலிருந்து எடுக்கப்பட்ட அசைவுகளை நடனம் அறியாதோர் நிகழ்த்தும் பகடி கூத்து, காணிக்கைகள், இவற்றிற்கு இருமடங்கு தாங்கள் கொள்ளப்போவதில்லை என்றால் இவற்றை எவர் கொண்டு வருவார்கள்? இது விலை, சொல்லில்லா வணிகம், அடிபணிதல்கள். பணிபவன் அதை கொண்டு ஆற்றலை ஈட்டி பெரிதொரு இடத்தில் ஆணையிட முடியும். ஒவ்வொரு சடங்காக கடந்து செல்லும் தோறும் அவள் முற்றிலும் விலகி வேறெங்கோ இருந்து கொண்டிருந்தாள். போர் விளையாட்டு பயின்ற இளைஞர்கள் புலிகளையும் சிம்மங்களையும் குரங்குகளையும் கரடிகளையும் நடித்தனர். கலை விளையாடிய பெண்கள் மான்களையும் மயில்களையும் மரக்கிளைகளையும் உடலில் காட்டினர். மொழி முதிராத தொல்குடியினர் என்பதனால் தலைமுறைகளாக அனைத்தையும் உடல் அசைவுகளாகவே அவர்கள் காட்ட வேண்டியிருந்தது. நகரங்களில் அவைகளில் நிகழும் பயின்று தேர்ந்த கூத்தரின் நடன அசைவுகளுக்கு இல்லாத இயல்புத்தன்மையும் ஒத்திசைவும் அவர்களின் ஆடலுக்கு இருந்தது. அது விழி அசைவு போல, நான் நெளிவு போல சொல்லெழுப்பும் உடலின் நடனம். அவை தொடர்புறுத்தும் சொற்கள் அனைத்தையும் பிரித்த பின் நகரங்களில் நடனத்தையும் போர்க்கலையாடல்களையும் உருவாக்கி இருக்கிறார்கள். ஒவ்வொன்றையும் பொருள் இழக்க வைத்த பின்னர் அவற்றை கலையென்று பயின்று நுண்மையாக்கி கொள்கிறார்கள் போலும். பின் மேலும் மேலும் நுண்மை, மேலும் மேலும் பொருள் இழப்பு. அது ஒரு பூசல். தெய்வங்களிடம் அறை கூவுகிறான் மானுடன். நீ அளித்த மூவகை ஊழின் 1000 கோடி உணர்வுகளை விலக்கி எங்கள் அசைவுகளை தூய்மை செய்து கொண்டிருக்கிறோம். 9 மெய்ப்பாடுகள். மலையில் ஒரு கல்லை எடுத்து வைத்து தெய்வமென கும்பிடுவது போல. இதோ ஒவ்வொன்றும் பொருள் இழக்கிறது.
ஒவ்வொன்றும், ஆம், ஒவ்வொன்றும் பொருள் இழக்கின்றது. அச்சொல்லாகவே அவள் நாள் முழுக்க எண்ணச் சுழல் கொண்டிருந்தாள். உச்சி பொழுது குடிலுக்கு வந்து உணவுண்டு சற்று இளைப்பாரி தோழியருடன் சொல் பரிமாறி மீண்டும் அரங்குக்கு செல்லும் போது ஆழம் அச்சொல்லாக இருந்தது. இரவில் நிகழ்வுகள் முடிந்து குடிலுக்கு வந்து ஆடைகளை மாற்றி அமர்ந்த போது கிருபர் வந்து தன் நிழல் உள்ளே விழும்படி வெளியே நின்றார். மெல்லிய கனைப்போசையால் அவரை உள்ளே அழைத்து, நாளை புலரியிலேயே நான் கிளம்ப வேண்டும் அமைச்சரே என்றாள். இங்கு நாம் 3 நாட்கள் இருப்பதாக சொல்லி இருந்தோம் அரசி என்றார் கிருபர். ஆனால் நான் சென்றாக வேண்டும். இன்று காலையே நான் கிளம்ப வேண்டியிருந்தது. இவர்களின் கலை நிகழ்வுகள் இத்தனை ஒருங்கிணைக்கப்பட்ட பின் ஏமாற்றத்தை அளிக்க வேண்டாம் என்றுதான் இங்கு தங்கினேன். நாளை இங்கு வேட்டையும் விருந்தும் மட்டும்தான் அல்லவா என்றாள். ஆம் அரசி, நாளை மறுநாள் முற்றோய்வு, அதன் பிறகு கிளம்புவதாக இருந்தது. தேவயானி, நன்று. நீங்கள் இங்கிருந்து விருந்தையும் பிறவற்றையும் சிறப்பியுங்கள். நான் கிளம்புகிறேன். எனக்கு 2 புறவிகள் வேண்டும் என்றாள். கிருபரின் விழிகள் எதையும் காட்டவில்லை. ஆணை என்றார். நான் ஹிரண்யபுரிக்கு செல்வதாக இருக்கிறேன். மாற்று புறவிகளுடன் 4 புறவி வீரர்கள் மட்டும் துணை வந்தால் போதும் என்றாள். ஆணை என்று தலை வணங்கி கிருபர் வெளியே சென்றார். சரபஞ்சரத்திலிருந்து கிளம்பிய போது இருந்த விரைவில் குதிமுள்ளால் புறவியை உதைத்து உதைத்து அதன் உச்ச விரைவுக்கு கொண்டு சென்றாள். சிறு செவிகளை பின்னுக்கு சரித்து விழிகளை உருட்டி தலை தூக்கி மூக்கை விடைத்து மூச்சு சீறி நுரைத்துளிகள் அவள் மேல் முன்மழை சாரலோ என தெரிக்க மலைச்சரிவில் கூழாங்கற்கள் உருண்டு சிதற பாய்ந்திறங்கியது புறவி. சிற்றோடைகளை தாவி கடந்தது. சேறு பதிந்த சாலை வளைவுகளில் குளம்புகள் உதைத்து பறக்கவிட்ட சேற்று துளிகள் அவள் முதுகில் விழுந்தன. உறக்க கூச்சலிட்டு அதை மேலும் மேலும் தூண்டி மூச்சிறைக்க உடலெங்கும் மணல் பறக்க விரைந்து கொண்டே இருந்தாள். உச்சி பொழுதில் ஆலமரத்தடியில் சற்று நேரம் இளைப்பாறிய போது அனைத்து எலும்புகளும் உடைந்து உடலுக்குள் ஒரு குவியலாக கிடந்து குலுங்குவது போல் உணர்ந்தாள். தொடைத்தசை இழுத்து கொண்டிருக்க வலியுடன் பல்லை கடித்தபடி நடந்தாள். மரத்தடியில் துணை வீரன் இலை பறித்து பரப்பி செய்த மெத்தையில் படுத்த போது மேலே பசுந்தழை வெளி தலைக்கு மேல் குவியம் கொண்டு சுழன்றது. துயின்ற அரை நாழிகைக்குள் உள்ளம் துடித்தெழுந்து அப்பாலென நின்று பொறுமை இழந்து அவளை உலுக்கியது. மீண்டும் பாய்ந்து புறவி மேல் ஏறி கொண்டாள். அவளுடன் வந்த காவல் வீரர்கள் மூச்சோசையுடன் மார்பில் தலை கவிந்து துயின்று கொண்டிருந்தனர். அவள் எழுந்து சென்ற ஓசை கேட்ட பிறகே அவர்கள் விழித்தெழுந்து பாய்ந்து புறவிகளில் ஏறிக்கொண்டு அவற்றை தூண்டி கூச்சலிட்டபடி உடன் வந்தனர். அன்று மாலை வழிவிடுதி ஒன்றில் தங்குகையில் அவள் தோளிலும் கையிலும் தொடையிலும் இழுதசைகள் அனைத்தும் அடிபட்டு வீங்கியவை போல் இருந்தன. எலும்புகள் ஒன்றுடன் ஒன்று உரசி அனல் கொண்டு தேய்ந்தவை போல் இருந்தன. புறவையிலிருந்து இறங்கிய பின்னரும் புறவையில் இருப்பது போலவே கால்கள் அகன்று உடல் அசைவு நீடிக்க அவளால் விடுதியின் படுக்கை அறை வரை கூட நடக்க முடியவில்லை. மரக்கிளைகளை பற்றி கொண்டு ஆங்காங்கே நின்று அவள் அச்சிறு மரக்கட்டடத்தை அணுகினாள். அதன் பொறுப்பாளன் தன் மனைவியுடன் அவளுக்காக காத்து நின்றிருந்தான். அவன் வணங்குவதை அறியாதவளாக உள்ளே சென்றாள். நீராடாமல் உணவருந்தாமல் மஞ்சத்தில் படுத்து கொண்டாள். விடுதி காவலன் அவள் ஆணைக்காக வாயிலில் காத்து நின்றிருக்க அவள் அப்படியே துயிலில் ஆழ்ந்தாள். சிறுமையாக எங்கோ சிறு காடு ஒன்றில் விளையாடி கொண்டிருந்தாள். 3 புலிகள் உடன் இருந்தன. அவள் சிரித்தபடி ஓடி மல்லாந்து விழ அவள் மேல் கால் வைத்து எழுந்த வேங்கை ஆழ்ந்த கார்வை குரலில், என்னால் உன்னை உண்ண முடியும் என்றது. அவள் சிரித்தபடி அதை பிடித்து தள்ளினாள். நான் உண்ணவில்லை என்பதனால் நீ என் உணவல்லாமல் ஆவதில்லை என்றது அப்பால் நின்ற புலி. பிரிதொன்று, மூவரில் ஒருவர் எப்போதும் மீறவே விழைகிறோம் என்றது. அவள் காட்டுக்குள் ஊனுணவின் மனத்தை உணர்ந்தாள். ஊனுணவு என்றாள். எங்கள் குருளைகளில் ஒன்றை கொன்று சமைத்திருக்கிறார்கள் என்றது இன்னொரு புலி. அவள் விழித்து கொண்ட போது ஏவலன் உள்ளே வந்து ஊனுணவை அவள் அறைக்குள் வைத்துவிட்டு அவள் எழுவதற்காக காத்து நின்றிருப்பதை கண்டாள். உணவை பார்த்த பின்புதான் எத்தனை பசி என்று புரிந்தது. ஆயினும் எழுந்து உணவருகே சென்று அமரும் அளவுக்கு உடலை உந்த முடியவில்லை. அவள் நோக்கியதைக் கண்டு, உணவை படுக்கைக்கு கொண்டு வரவா அரசி என்று ஏவலன் கேட்டான். வேண்டாம்,
என்றபடி கையை ஊன்றி உடலை நெம்பி தூக்கி துணியாலானவை போல் துவண்டிருந்த கால்களை மரத்தரையில் ஊன்றி நின்றாள். அரை படகென தள்ளாடியது. கண்களை மூடி நிலை கொண்ட பின் சென்று பீடத்தருகே அமர்ந்து அவ்வுணவை உண்டாள். முதல் வாய்க்கு பின் உணவை உள்ள மறுக்கத் தொடங்கியது. செலுத்தி செலுத்தி மீண்டும் சற்று உண்டுவிட்டு எழுந்தாள். கை கழுவிவிட்டு மீண்டும் படுக்கைக்கு வரும்போது மர உரி விரிக்கப்பட்ட அம்மெத்தை எத்தனை இனியதென்று உளம் மகிழ்ந்தது. இதில் விடியும் வரை படுத்திருக்கப் போகிறோம் என்னும் எண்ணமே இனித்தது. கையால் அதன் மென்மையை அழுத்தி உணர்ந்தாள். சிதையும் புதைக்குழியும் சேக்கையென வந்து எப்போதும் உடன் இருக்கின்றன. விழுந்து புதைந்து கொள்பவள் போல தன்னை உள்ளே அழுத்தி கொண்டாள். ஏவலன் கதவை சாத்தியபடி வெளியே சென்றான். அவள் துயிலில் ஆழத் தொடங்கி இருந்தாள். பாய்ந்து செல்லும் புறவியொன்றின் மேல் அப்படுக்கை அமைந்திருந்தது. மலைச்சரி ஒன்றில் உச்ச விரைவில் அவள் இறங்கிக் கொண்டிருந்தாள். முதல் புல் ஒலிப்பதற்கு முன்னரே அவள் விழித்து கொண்டாள். ஆழ்ந்த துயில் உள்ளத்தை தெளிவடைய செய்திருந்தது. எழுந்தபோதே முகத்தில் ஒரு புன்னகை இருப்பது தெரிந்தது. கைகளை தூக்கி சோம்பல் முறித்த பின் வெளியே சென்று இருண்ட வானில் தெரிந்த விடிவெள்ளியை நோக்கினாள். அது ஒரு துண்டு இனிமை என தெரிந்தது. நாவால் அதை வருடி அறிய முடியும். முதற் புட்குரல் அதை நோக்கி எழுந்தமைய அது மெல்ல அதிர்ந்தது. புட்குரல்கள் பெருகி எழத் தொடங்கின. ஏவலன் அவளை அணுகி, ஒளி எழும்போது கிளம்பி விடுவோம் பேரரசி என்றான். ஆம் என்று திரும்பி உள்ளே வந்து தன் மாற்று ஆடையை எடுத்துக்கொண்டு நீராடச் சென்றாள். குளிர்ந்த நீர் சிற்றலைகளுடன் கரை தொட்டு கிடந்த சுனையில் மென்மணலில் கால் புதைய இறங்கி இடைவரை நீண்டு சுருட்டி கட்டியிருந்த குழலை அவிழ்த்து நீட்டுவிட்டு பாய்ந்து மூழ்கி எழுந்தாள். குளிர் நீர் எண்ணங்கள் அனைத்தையும் நனைத்து படியச் செய்தது. மழைக்கு பின் மணல் அலைகளென சித்தம் மென்மையாக பரவி கிடந்தது. ஒரு பறவை சுவடுமில்லா மென்கதுப்பு. சுனையின் விளிம்புகளில் இரவெல்லாம் நெளிந்த சுனையின் அலை வடிவுகள். சுற்றிலும் மரக்கிளைகளின் விளிம்புகள் தீட்டப்பட்ட வேல் முனைகள், வாள் கருக்குகள், அம்பு நுனிகள் என ஒளி கொள்ள தொடங்கின. காடு குரங்குகளின் ஒலியால் எக்களித்து கொண்டிருந்தது. மீண்டும் மீண்டும் புலரி அளிக்கும் நம்பிக்கைதான் மானுடனை வாழ வைக்கிறது. இருத்தல் என்பது இனிமை. அனைத்து துயர்களுக்கும் மாற்று அதுதான். உண்ணுதல், உறங்குதல், நீராடுதல், மரங்கள் நடுவே, ஓடைகளின் அருகே, விண்ணுக்கு கீழே இனிய காற்றில், நறுமணத்தில், மெல்லோசைகளில் கரைதல். துயர் என்பது இருத்தலை மறுத்தல். இருத்தல் பொருள் இழந்து போதல். இருத்தல் இனிமை என உறுத்து வந்து உரைக்கும் இயற்கை ஒன்றே அதற்கு மாற்று. அப்போது அங்கிருந்தே கிளம்பி எங்கோ அவளுக்கென காத்திருக்கும் அந்த இனிய தவச்சோலை ஒன்றுக்கு சென்று விட வேண்டும் என்று தோன்றியது. இப்புவியில் எவரும் அவளுக்கு பகைவர்கள் இல்லை என்பது போல், எவரிடமும் கடன்கள் இல்லை என்பது போல எப்போதும் இருந்தது அச்சோலை அவளுக்குள். அவளுக்கு மட்டுமே உரியது. அங்கு ஆண்டு முழுக்க மலரும் கல்யாண சௌகந்திகம் ஒன்று நின்றிருக்கிறது. நினைத்த மனத்தை காட்டும் வானத்து மலர் செடி. அதன் அருகே சிறு குடில் வளைத்தோடும் சிறு சுனை. அங்கு சென்று விட வேண்டும். அவ்வெண்ணம் எழுந்ததுமே தன் வஞ்சத்தை சிக்கி முக்கிய கற்கள் என உரசி அனல் எழுப்பிக் கொண்டாள். இல்லை, இவ்வெறுப்பை ஒருபோதும் அணைய விடலாகாது. என் ஆணவம் எஞ்ச வேண்டும். எனக்கு இழைக்கப்பட்ட தீங்கிற்கு நிகர் செய்யும் வரையாயினும் மீண்டும் மீண்டும் ஆண்களால் தோற்கடிக்கப்படும் பெண் நான். அவர்களை விட உயர்ந்தவள் என்பதனாலேயே அஞ்சப்படுகிறேன், நுகர்ந்து துறக்கப்படுகிறேன், நல்லுணர்வால் ஏமாற்றப்படுகிறேன். பெண்ணின் பெருஞ்சினம் என்ன என்று இவர்கள் அறிய வேண்டும். அது சூதர் சொல்லில் என்றும் வாழ வேண்டும். நிகர் செய்யப்படா பழி பெருகும். எரியே அணைக்க முடியும் என்பது நெறி. மாமலர் 84வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.